நார்மலா இருக்கு இலங்கை தமிழர் மரபால் படம் வந்து 13 அண்ணா வந்து இலங்கையில தான் வந்து இன்ன வரைக்கும் அகதியா இருக்கு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கு. கத்துக்கோம்ல கத்துக்கொள்ளுங்க. தோட்டனத்து திண்டுக்கல் எல்லாம் எடுத்தாச்சு, பெர்மிஷன் எடுத்தாச்சு. பைக்குகள் நான் பார்த்தேன். எனக்கு வீடு இருக்கு. இப்படியான ஒரு வீட்டு வசதி வந்து செய்து QR பிரான்ச்சிட்ட வந்து சொல்லணும். 90ல வந்து ராஜீவ்காந்தி செத்தாரு. நீங்க என்ன இங்கத்த கதைகளை பழக மகள் போயிட்டா. ஆனா இங்கத்தை விட அங்க சுதந்திரமா வாழலாம். சீட்டுக்குள்ளால வந்து குண்டு விழுகுது. என்னென்ன பொருள் கொண்டு வந்து போறோம். அப்ப நீங்கள் பழையன வரைக்கும் இலங்கை தமிழராக எப்படி உங்களோட பழைய உங்களுக்கு எல்லாம் எப்படி பெர்மிஷன் எடுக்க தேவையில்லை. நீங்க இதுக்குள்ள வியாபாரம் பண்ணுறா பைசா விநியோகம் வேணாம். ஏன் படிக்கல ஆரம்ப காலத்துல நீங்கள் வேற இளைஞ என்ன தொழில் செய்திருங்க. உங்களுக்கு இலங்கைக்கு போகணும்னு ஆசை. எங்கட நாட்டு காசு 3500 ரூபாயில நீங்க இங்க வாழக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஓட்டுமே இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குரிய திண்டுக்கல்ல நிற்கிறோம். குறிப்பாக வந்து திண்டுக்கலுக்குரிய இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் ஒன்று இருக்குது. தோட்டநூற்று என்று சொல்கிறது என்ன தோட்டநூற்று. இந்த கிராமம்ன்றதை விட ஒரு கொலனி மாதிரி ஒரு அமைப்பு. இந்த இடத்துல இலங்கை தமிழராக்கள் எத்தனை பேர் இருக்கணும், என்ன செய்யணும், வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, எப்படியான நடைமுறை சிக்கல் இருக்குது என்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். குறிப்பாக வந்து கயாலினின்ற அக்காக்கள் வந்து மொத்தமாக வந்து இங்கே 4 பேர் இருக்கணும் இந்தியாவில் தமிழ்நாட்டில். அதுலேயும் வந்து 2 பேர் வந்து வெளியே இருக்கிறோம், 2 பேர் வந்து இந்த முகாமில் தான் இருக்கிறது. இந்த அம்மா உட்பட வந்து இங்கே தான் இருக்கிறோம். அவையில் உதவிகளோடு நாங்கள் இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து கதைச்சு என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கிறத வச்சு என்ன 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 நினைக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க. எல்லா வசதிகளையும் வந்து செய்து கொடுக்குறோம். எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த முகப்பில் வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்ன அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரோட். இதிலவே போட்டிருக்குது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையம் செல்லும் வழி. இங்கேருந்து அப்படியே வந்து அந்த அதுலேயும் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும். அது வரைக்கும் அப்படியே நடந்து போய் நாங்கள் உள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, நடப்போம். அப்படியே இப்போ நாங்கள் சொல்லப்போனால் நேற்று எங்களுடைய வாழ்க்கை வந்து இங்கே தான் வந்து வாழ்க்கைன்றதை விட நேற்று ஸ்டே வந்து இங்கே தான் வந்து இருந்தது. என்ன உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. அப்படியே வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்களா முகாமுக்கான ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம். அவை கேட்ட மாதிரி இங்கே வேலை செய்யணுமென்று வந்தால் வெளியூரில் இருந்து வந்து வேலை செய்யணுமா. இங்கால வந்து இதுகள் எல்லாம் என்னது வீடு கட்டிட்டு இருக்காங்க. வீடு கட்டிட்டு இருக்கணுமா. இங்கால ஆற்ற வீடு முகாம்காரரா இங்கால பாருங்க 2 அம்மாக்கள் தூய்மை பணியாளர். கதைப்போம் வேலோட. அம்மா ஒரு நிமிஷம் கதைக்கலாமா, ஒரு நிமிஷம் பேசலாமா? ரைட், இல்லை களைச்சி போகிறேன். ஆமாம், இங்கே நீங்கள் தமிழ்நாடா இல்லை இலங்கையா? தமிழ்நாடு. ரைட். இங்கே என்ன செய்கிறீங்க? வேலை பார்க்குறீங்க. ரைட் ரைட். முகாமுக்கு இல்லையா? முகாமுக்குள்ளேயேப்பா. அப்போ எவ்வளோ காலமா இந்த முகாம் இருக்குதம்மா? இப்போ 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா தான் இது இருக்கா? சரி. அம்மா ஒரு வருஷம் வேற பக்கம் வேற பக்கம் இருந்துச்சா? மேட்டூர் இருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியும்? எங்களுக்கு 200 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு வேலை செய்யலாம். எவ்வளோ வேலை செய்யணும்னு இருக்கா? இத்தனை மணிலேருந்து காலையில் 7:30க்கு வந்துடுவோம். 7:30க்கு வந்துட்டு 2 மணி ஆகும். நாங்கள் போகிறோம். விடிய வந்து பின்ன 7:30 2 மணி 2 மணி. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் இந்த ஊருக்கு பொறுப்பு? நாங்கள் இலங்கை. நான் டூரிஸ்டாக வந்திருக்கேன். டூரிசமாக வந்திருக்கேன். சரி ஹேல். சரியம்மா, பாய். நல்லா தான் இருக்கு, இந்த நல்லா இருக்கு. ஆமாம் சரி. வெயிலண்டா கமர் தானே, நார்மலாக இருக்கு இலங்கை. ஓகே, நீங்கள் கப்பல் ஏறி அங்கே வாங்க. சரி, குறிப்பாக இந்தியாவில் தான் வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஆட்டோக்கள் வந்து எங்களுடைய ஆட்கள் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து வச்சிருக்கேன். முக்கியமாக ஒரு போட் ஒன்று இருக்குது. அதில் என்ன போட்? அது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் கோட்டனத்து திண்டுக்கல் மாவட்டம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்துட்டு போயிடும். வேறு தண்ணியா இல்லை பாலாண்டு என்னது? சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணி, சுத்திகரிக்கப்பட்ட நீர். இதில் வந்து சப்ளை பண்ணி நம்ம வெளி ஊரில் இருக்கிறார்கள் வந்து இந்த சப்ளை பண்ணி தான். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இது ஒவ்வொரு நாளும் குடிநீர் வந்து கொடுப்பீங்களா இல்லை டெய்லி கொடுப்பீங்க? எவ்வளோ 1 லிட்டர் தண்ணி? லிட்டருக்கு ஒரு குடம் வந்து 13 ரூபா. ஒரு குடம் வந்து 13 ரூபா. கேன் வந்து 15 ரூபா. சரி சரி ஐயா. தண்ணி வந்து குடக்கணக்கில் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் வந்து என்ன மாதிரி இருக்குது? டீ கடை இருக்கு. ஓகே, இது பாருங்க தோட்டநூற்று. ஓகே,
சரி இப்போ அண்ணா ஒரு ஆள் வந்து கூப்பிட்டார். அப்போ வந்து யாருன்னு தெரியல வந்து நாங்களாம் அடிச்சு இங்கே பொறுப்பாக இருக்கிற ஆளை வந்துட்டு அண்ணா வந்து இலங்கையிலேருந்து தான் வந்திருக்கிறார். அண்ணாண்ட பேர் என்ன? இந்திரகுமார். இந்திரகுமார். குறிப்பாக வந்து வவுனியாவில் கூமாவளம் என்ற பகுதியிலேருந்து வந்திருக்கேன். எத்தனை ஆமாண்ட வந்தீங்க இங்கே? 90 1900 எல்லாருமே பெரும்பாலும் 90ல் வந்திருக்கோம். என்னதுக்காக இங்கே வந்து நீங்கள்? போர் நடந்ததுனால போர் நடந்ததால வந்தீங்க. சரி ஓகே. என்ன மாதிரி இப்போ இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குது உங்களுக்கு? வாழ்க்கை நடைமுறை நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. அப்போ இலங்கை தமிழை முற்றுமுழுதாக வந்து மறந்துட்டீங்க? மறக்கல சாமி, இலங்கையை வந்து நாங்கள் மறக்கலை. நாங்கள் வந்து அகதியாக உள்ளே வந்துட்டோம். உள்ள அகதியாக இருக்கோம். இன்ன வரைக்கும் அகதியாக இருக்கோம். என்னைக்கு நீங்கள் எங்களை ஏற்றுக்கிறீங்களோ அன்றைக்கி நாங்கள் அங்கே உள்ளே வந்துக்கிறோம். இலங்கைக்கு வந்துருக்கு. இலங்கைக்கு நான் கேட்டது இலங்கை தமிழ் மறந்துட்டு இஞ்சத்தி வாச பேச பழகிட்டீங்க. வாசம் மறந்துடும்ல. மறந்துடாது. இன்னொன்று சொல்லவா சாமி? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. தாய் தமிழ் நீங்கள் அப்படியே ஆங்கிலமாக இருந்தாலும் நீங்கள் ஊட்டி விட்ற மொழி தான் பிள்ளைக்கு வளரும். வளரும். சரியா? அப்போ என்ன படிச்சிருக்கீங்க? நாங்கள் அங்கே ஏஎல் படித்து அதுக்கு பிறகு ஏஎல்னா 12ஆம் ஆண்டு 12th படித்து அதுக்கு பிறகு டெக்ன்ற ஒரு இதில் படிச்சிருக்கோம். ஒரு தாய்மொழி இருக்குல்ல, தாய்மொழி வந்து ஒரு பிறக்கிற குழந்தைக்கு எப்போ நீங்கள் ஊட்டி விடுறீங்களோ அது உடனே வளர்ந்துடும். அது இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த தாய்மொழியை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு தமிழ்நாட்டின் மொழியை வந்து இங்கே லண்டன் போனால் இங்கிலீஷை நாங்கள் கற்றுக்குவோம். இப்போ எங்களுக்கு ஒரு மாதம் அதில் நாங்கள் டவர்னு நாங்கள் கற்றுக்க மாட்டோம். கற்றுக்குவோம்ல. கற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி டீ இங்கே எவ்வளவு? டீ கடையில் நினைக்கிறேன் வந்து 10 ரூபா. 10 ரூபா. அக்கா கடையில் 10 ரூபா. 10 ரூபா. அங்கே வந்து 35 ரூபா வரும் ஒரு கிளாஸ் டீ வந்து. அங்கத்தி விலைக்கு அங்கே விளையாடுறது தெரியல, 50 ரூபாய்க்கு கூட வரும் நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. அண்ணா சந்தித்தது வந்து சந்தோஷம் அண்ணா. நன்றி. நிறைய விஷயங்களை வந்து சொன்னவர். நாங்கள் அப்படியே போய் அங்கால இன்னும் நிறைய விஷயம் என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் இங்கே எல்லாமே நம்ம மக்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்ப்போம். சரி ஓகே. சரி அண்ணா வர. நன்றி சாமி. ஓகே சரி. இப்போ அங்கே கதைச்சாச்சு. இதிலேருந்து திருப்பி நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குறோம். குறிப்பாக இதுகளை வீடுகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 320 வீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னது. அதோட வந்து முக்கியமாக நாங்கள் வந்த உடனே கவனித்த ஒரு விஷயம், இதில் போட்டுகள் இருக்குது. என்ன போட் இருக்கு நம்ம? இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம், தோட்டநத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் தகவல். நமது முகாமில் இன்று 11/3/2026 பணக்கொடையானது வழங்கப்பட உள்ளது. அதோட என்ன பண்ணி போட்டிருக்கோம்? வருகின்ற புதன்கிழமை காலை 11 மணி அளவில் ஆஃபர் நிறுவனத்தின் மூலம் ஃப்ரீ பில்டிங் பயிற்சி நடைபெற உள்ளதால் ப்ளீட்டிங் பயிற்சி நடைபெற உள்ளதால் இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள பெண்கள் திருமதி ரஜிதாவிடம் பெயர் வருமாறு கேட்டுக்கொள்ளும். ஃப்ரீ ப்ளீட்டுக்கு அது கிளாஸ் தான். சரி. அப்படி வரைக்கில் வந்து இங்கால தண்ணி எடுத்து கொண்டிருக்கணும் குடங்களில். இந்த தண்ணி எங்கே இருந்து வருது? இங்கே ஏதோ ஒரு பைப்பில் இருந்து என்ன அது வருது. இந்த அதில் மோட்டர் அடித்து அதில் இருந்து சப்ளை பண்ணிக்கலாம் போல இருக்குது. குடிக்கிற தண்ணியா தங்கச்சி? அக்கா இது என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணியா இது? அப்போ எங்கே இருந்து வருது? அதை நீங்கள் எடுத்து நாங்கள் இலங்கை எல்லாம் எடுத்தாச்சு. பெர்மிஷன் எடுத்தாச்சு. எல்லாம் உங்களோட அம்மாண்ட பேர் என்ன? அவங்களோட அந்த அக்கா சுஜி அக்கா அவங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க முடியாது. பிரான்ச் லைன்லையும் ரெவென்யூ லைன்லையும் கவர்மெண்ட்ல நீங்க பர்மிஷன் வாங்கணும். நாங்க கொடுத்தோம்னா எங்களை கூப்பிட்டு சரி ஓகே. நம்ம பதிவுல இல்லாட்டி பிரச்சனை இல்லை, பதிவுல இருக்கும்ல, நான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம அவங்க. சரி நல்ல விஷயம் வந்து சொல்லவே இல்லைண்ணே. கியூ பிரான்ச் இதில் என்ன மீன் கொண்டு வந்திருக்கிறோம். மீன் விற்கணும். எல்லாம் வீடுகள் கிட்டத்தட்ட 320 வீடுகள். 320 வீடுகள் இருக்குது. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குண்ணே. ஒரே மாதிரி தான். ஆனால் சில பேர் அதை கட்டி இருக்கிறேன் முன்னுக்கு தகரங்கள் போட்டு. கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் என்ன சொல்ல பிரிவாக வந்து இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக இது 2வது இதுக்குள்ளே பாருங்க இவ்வளோ வீடுகள் அப்படியே இருக்கு. கொஞ்சம் மரங்கள் நட்டு வளர்த்துருக்கீங்க. ஜாம்பரங்கள் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கு. தண்ணி ஊற்றி எல்லாமே வளர்க்குறோம். அவங்களே வச்சிருக்கீங்க. சரி. அப்படியே வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, இந்த அக்காக்கள் இருக்கிற ஒழுங்கு அதுகளுக்குள்ள போய் 2-3 பேரோட வந்து கதைப்போம். பொது விஷயங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் அதுக்கு முதல் இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுவோம். குறிப்பாக இது முகாம் அப்படின்னு சொல்லிக்கல நீங்கள் வேறு ஒரு பார்வையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட வந்து கார்கள் எல்லாமே வந்து இருக்கேண்ணே. எல்லாம் வந்து ஆனால் ஐடி இல்லாமல் எடுக்கலாதுன்ற ஒரு இது இருக்குது. அது வந்து பிரச்சனை. நாங்கள் அதை கதைச்சு தரக்கூடாது. அது சரி. இதுக்குள்ள வந்து சின்ன ஒரு ஒழுங்கையிலேயே வந்து சின்ன சின்ன கடைகள் வடிவாக கட்டி வச்சிருக்கேன். இதே பாருங்க எப்படி வடிவா நீட்டாக இருக்குது. ஒரு சில வீடுகள் வந்து கட்டி கொடுத்த அதோடைய குட்டி கடை ஒன்று இருக்குது. குட்டி கடை. இங்கே வந்து இங்கே பைக்குகள் நான் பார்த்தல இல்லை, இந்த ஸ்கூட்டி இதுக்கெல்லாம் இப்படி இந்த கம்பி வச்சு
பாதுகாப்புக்காண்டி போல இருக்கு. அது இங்கே அதுக்கண்டே ஒரு கம்பெனி இருக்கும், அது எல்லாத்தையும் செய்யணும். இந்த பைப்பை காட்டும். இந்த 4 வீட்டுக்கு ஒரு பைப். 4 வீட்டுக்கு ஒரு பைப்பா தண்ணி பிடிக்கிறது. இது எப்போ வரும்? ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து விடுவாங்க, அவங்க விட்டு விட்டு ஒரு லைனா வரும். இப்போ அவன் எடுக்கிற ஃபர்ஸ்ட் லைன் இன்றைக்கு வந்தோன்னு இருக்குது. அப்போ ஒரு வாரம் விட்டு விட்டு விடுவாங்க. ஒன்றை விட்டு ஒரு கிழமைக்கு ஒருக்கா வருமா ஒரு லைனுக்கு. ஒரு வாரம் இப்படி இந்தியாவில் கொஞ்சம் நல்ல மரம். ஏன்னா இந்தியாவில் வந்து அந்த அப்படியான ரூல்ஸ் வச்சுருந்தா தான் சரியாக இருக்கும், இல்லாட்டி கஷ்டம் தான். இந்தியாவிலையும் வந்து ஒரு கார் ஒன்று இருக்குது. அப்படியே இப்படியே இந்த லைன் இப்படி கணக்க வீடு இருக்குது. எத்தனையோ லைன் இருக்குன்னு 320 வீடுகள் இருக்குது. அதில் கதைக்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் நாங்கள் இந்த இதில் வந்து கோலம் போட்டிருக்கணும். அங்கேயே நல்ல வடிவா சாணி போட்டு மொழிகி போட்டு மாக்கோலம். ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை என்றால வந்து கோலங்களை போட்டிருக்கணும். இந்த கோலம் போட்டிருக்கணும். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற நடைமுறை அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இளைஞர்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கேயும் செய்யணும். இந்தியாவிலையும் வந்து போட்டிருக்கணும். எல்லா வீட்டையும் பெரும்பாலும் இருக்கு. மருவி இங்கத்த கல்ச்சருக்கே மாறிட்டேன். கிறிஸ்டின் அவ்வளோக்கா கோலம் போட மாட்டாங்க. ஹிந்து அக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே கோலம் போடுவாங்க. இதில் ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் தண்ணி கேனுகள் எல்லாம் வந்து வெளியில் இருக்குது. இதுகள் தண்ணி குடிக்கைகளை வந்து நிரப்பி வச்சிருந்தா அதுக்கு பிறகு ஒரு கிலோ கிட்ட தண்ணி வராதாங்க, அப்போ அதுக்கு பாவிக்கிறது. சரி, இப்படியே நடந்துட்டு இருந்தா என்ன சொல்கிறது, வீடு வந்துட்டு. சரி, இதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயிலாக இருக்குது. நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு சிலரோட கதை இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கையாளி அந்த வீட்டை வந்து இந்த வீடு வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றது தான் நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம். எப்படியான ஒரு வீடு வசதி வந்து செய்து கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோல் ஏன்னா குட்டி கிட்டத்தட்ட எங்கட குசினின்ற அளவு அந்த ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. மேலே ஃப்ளாட் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கிறோம். பட் ஃபேன் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து வெளிலாம் வேண்டும். இது ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்கணும். பர்சனலாக இருக்கட்டும். சரி, இதுவும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. இது ஒரு கிச்சன். பின்னுக்கு வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி டாய்லெட் ஒன்று கட்டி கொடுத்துருக்கணும். சில பேர் அங்கால குளிக்கிறதுக்கெல்லாம் தாங்களாக கட்டி இருக்கணும். இஞ்சால இந்த ஒரு சின்ன துண்டு தானே இந்த இடம். சரி, நாங்கள் அப்படியே இந்தியாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், போய் வேணாம். அப்படியே இந்த வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு குட்டி கடை தான் வந்து இருக்குது. எல்லாரும் வீட்டோடைய கடை வச்சிருக்கீங்க. நீங்கள் இங்கே தங்கினீங்கள் நைட்டு, நாங்கள் தங்கினோம். அதை எப்படி இந்த QR பிரான்ச்சிட்ட வந்து சொல்லணும், எனக்கு சொன்னதால சொல்லி பெர்மிஷன் எடுத்து தங்கலாம். இந்த வந்து ரிலேட்டிவாக நின்றுட்டு போகலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து யாரோ அப்பச்சி வீடுன்னு கூட்டிகிட்டு போகிறார் இந்த தங்கச்சி. கொஞ்சம் வயசான பாட்டி இருக்கிறாவும். அப்போ அவாட்ட வந்து அதான் வந்து அந்த காலத்தில் இங்கே வந்துருப்பினோம். அப்போ கதைச்சாக இந்த ரேஷங்களை தெரிஞ்சு விடலாம். வீடு இஞ்சாலெல்லாம் கட்டி அப்பச்சி இவையதான் எங்கட தமிழில் கதைக்கிற அம்மா. வந்து நாங்க 90 ஆண்டு வந்தாங்க. 90 ஆண்டு எல்லாருமே வந்து 90 பிரச்சனையோட தான் இங்கே வந்தாங்க. இந்த முகாமில் இருக்கிற 90 இல்லை அதுக்கு இல்ல நாங்க 90 வந்து தோட்டநுத்து முகாமில் இருந்தோம். அதுல இல்ல இது இப்ப இதுதான் தோட்டநுத்து. அப்ப வந்து அங்க அது முன்னாடி இருந்தது, அதுல இருந்தோம். பிறகு 92 இந்த ராஜீவ்காந்தி செத்தார், அந்த பிரச்சனைகளை முல்லைத்தீவு மன்னார்ன்னு சொல்லி ஜனங்களை பிரிச்சுட்டாங்க. அப்ப அதுல இருந்து கொண்டு போய் அடியநூத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டாங்க. இப்ப அங்க இருந்தேன். அங்கதான் 92 இருந்து 2021 மட்டும் அங்கே இருந்தோம். 2021 புரட்டாசி மாதம் இங்கே உணர்ந்து போட்டோம். இங்கே வந்துட்டீங்களா? இந்த மாவுக்கு வந்து நீங்கள் என்ன இங்கே இந்த கதைகளை பழகாமே தமிழ் அங்கத்த கதையை பெருசாக நாங்கள் போகிற கதைக்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு. நாங்கள் எங்களுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே இருக்கிறதா எங்களை பாசையே எங்களுக்கு வந்துருக்கு. இந்த இப்போ கூடுதலாக எல்லாரும் வெளியில வேலைகளுக்கு போகுதுகள், அங்கே போதுகள் இங்கே போகுதுகள். இந்தியன்ஸோட தான் பெருசாக எல்லாருமே பேச்சுவார்த்தை வச்சிருக்குது. அப்போ அதனால அவங்களோட பேசியே பிள்ளைகளெல்லாம் அந்த பாசையை நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறபடியா. அப்போ சாப்பாடுகள் நீங்கள் இல்லைங்க சாப்பாடு புட்டு இடியப்பம் என்ன அரிசி சோறு சாப்பிட்றீங்க? ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவோம். வெள்ளை அரிசி. எனக்கு சுகர் ப்ரெஷர் இருக்கிறபடியாக நாங்கள் ரேஷன் அரிசி தான். மற்றபடி ஏதாவது ஒரு நல்ல தினங்கள் வந்தால் கடையரிசி சாப்பிடுவோம். சொந்தக்காரர் வரவையா? சொந்தம் இருக்குது. எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் என் மகன் போயிட்டாரு 2வது இலங்கைக்கு. அது போய் இப்போ செல்வபுரத்துல இருக்கிறாரு. மகள் போயிட்டா, அவள் இப்போ போய் மன்னார்ல இருக்கிறா.
அவருக்கு 2 பிள்ளைகள், அவ 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாம். மகனுக்கு 2 பிள்ளைகள், அவ இன்னும் கல்யாணம் செய்யற இருக்கு நம்ம வீட்டோட. நீங்க போய் போகணும் நினைக்கிறீங்க? போகிறதுக்கு தானமா இருந்தேன், ரொம்ப முடியாம வந்துடுது எனக்கு. மிஸ் பண்றீங்க? அங்கடி சாப்பாடு எங்களுடைய அக்கா லண்டன்ல இருந்தவ UNHCR. அப்ப நீங்களும் இப்ப பதிஞ்சா இங்க இருக்கிறாங்களும் பதிஞ்சா அங்க வரலாம். இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட வருமானங்கள் இல்லையாம், போன உடனே எடுக்க வீடுகள் அதுகளை கட்டி கொடுக்குறதுக்கு அரசாங்கத்திட்ட நிதி இல்லை, அதனால கொஞ்சம் டிலே பண்றாங்க. இப்போ இங்க பதிஞ்சிருக்கீங்க நம்ம இதுகளுக்குலாம்? இதுக்குள்ள பதிஞ்சிருக்கிறோம் போறதுக்கு இலங்கைக்கு. ஒரு சிலருக்கு வந்து இலங்கை நாள் போகணும் கூடியவங்க இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போகிற நோக்கம். எங்களுக்கும் இருந்ததான் எனக்கு இந்த நரம்பு இதுல. ஆனா இங்கத்தை விட அங்க சுதந்திரமா வாழலாம், திட்டு முட்டா இருக்குது வீடுகள். எப்படியோ வந்திருப்போம். என்ன ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறபடியால் வர முடியாத சூழ்நிலை. அவரை 2 பேரும் பின்னாடி இருக்கிறது கடைசி மகன், அதுக்கு 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அப்ப நீங்க அந்த 2 வீட்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்க நினைச்சிட்டு? இவருக்கு நரம்பு வந்து இதில் கட் ஆகிட்டு செய்ய முடியாது. தோட்டம் நரம்பு வந்து இந்த பெரிய நரம்போட கட் ஆகணும்னு இவருக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. உங்களுக்கு அங்க காணிகள் இருக்குதா? முல்லைத்தீவுல காணி இருக்கு, வீட்டுக்கு கடற்கரையோட இருக்கு. நீங்க என்னத்துல இருந்து அங்க வந்த? நீங்க இந்தியால இலங்கையில இருந்து வள்ளத்திலே? உங்களோட வள்ளத்திலே வந்து எத்தனை நாள் சென்றுது? ஒரு நாளா வந்துட்டீங்க? 10 மணி கடற்கரையில் வந்து இருந்துதான் எங்களுக்கு தம்பியாக போட்டுதான். அப்ப பாருங்க, இலங்கை காசு தானே கொண்டு வந்திருப்பீங்க என்னண்டு? இந்தியா டீ காசு தான் கொண்டு வந்தாங்க. காசு நாங்கள் கொடுக்கல, இவற்ற தம்பியார் தான் அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏற்றி மட்டும் விட்டாரு, நீங்க போங்கோ, நாங்க அடுத்த வெள்ளத்துல நாங்க வாரோம். காசு பிரச்சனையெல்லாம் அவர் தான் பார்த்து. என்ன காரணத்துக்கு என்ன காரணத்துக்காண்டி வந்த நீங்க? இருக்கும் எங்கட இடத்துல நெறிக்க வந்துட்டாங்க எல்லாரும். இங்க வந்துட்டாங்க, அங்க பரந்தனை நாடி இங்க பரந்தனுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ பரந்தனுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா அப்படியே இங்க முள்ளிவாய்க்காலுக்கு வர்றது முள்ளிவாய்க்கால் தான் கடைக்கு போராட்டம். அப்போ அதுக்குள்ளே வாரத்துக்கிடையில இதுகளை கொண்டு வந்து சாமான் நாங்கள் வீட்டில் சொட்டு சுண்ணாம்பு கூட இருக்கு. நாங்கள் இப்படி இருக்கிறோம், வீட்டுக்கு மேலே போகுது, வந்து குண்டு விழுகுது. அப்படி நாங்களும் வந்து இப்ப 2008 நடந்தது, கடைசி முள்ளிவாய்க்கால் மட்டும் போய் திருப்பி ஆமிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள போய் முகாமில இருந்து இப்ப திருப்பி அதே இடத்துல வந்து இருக்கிறோம். நாங்க இலங்கையில துணுக்காயில தான் நாங்க இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனாங்க கடைசி. அப்பே கொஞ்சம் பேர் கப்பல்ல எறிஞ்சால வந்து அப்பவும் வந்து இருக்கணும். நாங்களுக்கு அப்ப அந்த இதை விட்டுட்டு போக வேணும் இல்லாம இலங்கையிலே இருந்திருக்கலாம். இவங்க எல்லாம் ஒரு அழமான படியல், இவன் பெரியவன் அங்க செக்கிங்கு வருவாங்க, ஒரு மனப்பயம் எல்லாம் பொடியெல்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்ப இவங்களெல்லாம் படிச்சு வந்துருக்காங்க. அப்படி என்ற ஒரு ஒரு 2-3 முறை கூட்டிட்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூட சேர்த்து அதுகளை எல்லாம் ஒன்றுவை காட்டி சொன்னதான் நீங்க போகாத எங்கோ இருங்கோன்றதுனாலதான் இவற்றை தம்பியார்தான் விட இல்லைங்க. போங்கோ, நீங்க இருந்து என்ன பிள்ளைகளை என்ன பதவி கொடுக்க போறீங்களோ. அப்புறம் இங்க வந்து முகாமுக்குள்ளவே வீடெல்லாம் தந்திருத்தினவையா? 10 ரூம் தந்தாங்க. அது என்ன 2 பேரே படுக்க முடியாது. அப்ப நாங்கள் 7 பேர் அம்மாவோட சேர்த்து, அதோட எங்களோட இன்னும் 2 படியருக்கு கூட வந்தவங்க அந்த படியர். அப்படியே 9 பேரும் அந்த 10 பேர் ரூமில் என்ன செய்யறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த வீட்டோட சேர்த்து ஒரு 10 முன்னுக்கு போட்டு அதுக்குள்ளதான் பிள்ளைகள் படுத்தாரு.
தொண்ணூறுல வந்தவேல் 96 திருப்பி இந்தியா இலங்கைக்கு வந்திருக்கிறேன். 95 கிலோ வந்துட்டாங்க. எங்களுடைய அக்காக்கள் எல்லாம் வந்தவே ஆனால் ஒரு வருஷம் கூட இருக்கே. அவைகள் வந்து மானாமதுரையில் ஒரு சத்திரத்தில் வச்சுருந்தோம். அங்கே வேலை இல்லை பெருசாக. பிள்ளைகள் கரும்பு வெட்ட தான் போடுறது. அவங்களுக்கு கடத்தொழில் செய்தவங்களுக்கு இந்த வேலையும் சரி வேலை அவங்க இருக்கவே இல்லை. ஒரு வருஷம் தான் இருந்தாங்க. 91 வந்ததுகள் 92 போயிட்டு அங்கேயே தான் என்னட்டு போனவியல் 15 தான் போனோம். அப்ப பெருசாக பெருசாக இப்ப இருக்கிற கடிபிடியே அப்ப இல்லை. அப்ப பிள்ளைங்க அப்படியே போக அப்படியே பதிஞ்சு கப்பல் ஏற்றி விட்டாங்க. அவ்வளவுதான். இப்பதான் ஏகப்பட்ட கடிபிடி. இப்ப திடீரென்று போகவும் முடியாது. சென்னைக்கு போகணும், பதிய வேணும், இங்க வந்து எல்லா அலுவலர்களும் முகாமுகமாக வந்து பதிவாங்க. ஊராக்கில் ஏற்றுறது அவங்களே வசூல் விடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து போகிற சாமானும் கொண்டு போகலாம். இங்கே வண்டிகள் கூட டூ வீலர்கள் கூட கலட்டி பொட்டியில் தாண்டி கொண்டு போய் அம்மி அப்படி செய்யல. இப்போ அப்படி எத்தனை 37 கிலோ தான் 3 முறை போச்சு கப்பல். அப்போ ஒரு 2வது முறை போய் நாங்கள் ஒழிக்கிட்டோம். அப்போ அங்கே அடியெழுத்து மாமில் இருந்தாங்க. இங்கே இருந்தது அடியெழுத்து. சரி, இப்போ இவையோட கணக்கு கதைச்சிட்டேன். இவையோட கணக்கு இருக்குது. அதை நாங்கள் கதைப்போம். உங்களுக்கும் பார்க்க சில நேரம் போகிறதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள கதைப்போம். சரி, ஓகே. கதைச்சினாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கதைச்சினாங்க. எங்களோட தமிழ் கேட்கல வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது தானே. நல்லா கதைச்சினா. இது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் நிறைய பேரோட வந்து கதைப்போம். இப்போ இந்த கடைக்கு ஒரு அண்ணா வந்தார் பொருட்கள் வந்து போடுறதுக்கு. இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வந்து குறிப்பாக வந்து இந்த எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா வார நீங்கள்? வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. வீக்லி ஒன்ஸ். என்னென்ன பொருள் கொண்டு வந்து போடுறீங்க? நம்ம வந்து ஸ்பைசஸ் ப்ளஸ் ஸ்நாக்ஸு. அப்படின்னா என்னென்ன பொருட்கள்? மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் எல்லோ கிரேப்ஸ், கேஷ்யூ எல்லாமே வந்து பண்ணுறேன். ஓகே. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பொருட்கள் எல்லாம் மரக்கறி எல்லாம் கொண்டு வருவீங்க. ஆமாம். சரி. அப்போ நீங்கள் பழையன வரைக்கும் இலங்கை தமிழர்கள் எப்படி உங்களோட பழையணும்? ஃப்ரெண்ட்ஸ். வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். உறவுகள். அந்த பொண்ணு வந்து இருக்கு கேட்டா. அந்த மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி பங்காளிக்கு மாதிரி தானே எல்லாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே. சரி, ஓகே. சந்தோஷம் காய்ச்சது உங்களோட. கண்டிப்பாக. உங்கள் யூடியூப் சேனல் நேம்? ஜெசி விலாக்ஸ். என் பேர் கார்த்தி ப்ரோ. ஓகே. சரி, ஒரு 10 வருஷம் சென்றாலும் இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் யூடியூப். ஜெசி விலாக்ஸ். இங்கே பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை யூடியூப் பண்ணாலே எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் வந்து கொஞ்சம் பிரசித்துவம். 1,20,000 சப்ஸ்கிரைபர் பண்ணியாச்சு. நன்றி. பெல் ஐக்கான போட்டுருவோமா? வெயில் தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்கேன். மண்டை கலர் அளவுக்கு வந்து வெயிலாக இருக்கு. கொஞ்சம் வெயில் தான், பழகிடும். சரி. உங்களுக்கெல்லாம் எப்படி பெர்மிஷன் எடுக்க தேவையில்லை நீங்கள் இதுக்குள்ள வியாபாரம் பண்ணுறதுக்கு? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படி இல்லை, யாருமே ஒரு இஷ்யூலாம் இல்லை. ரைட். அதான் நம்மளாம் பண்ணலாம். அதான் சொல்கிறேமே, நம்மலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இங்கே எல்லாருமே உங்களை ஹேண்டில் பண்ணுறது, பேசுறது வேறும் இல்லை. அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் நமக்கு இல்லை. ஆமாம். சரிண்ணா. ஓகே. பாய். எதிர்பார்க்காம சந்திச்ச ஒரு ஆள்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொண்டோம். இப்போ பின்னேரம்ன்றதை விட வெயில் தனிய 4 மணி கிட்ட ஆகிட்டு. இதில் வந்து தும்மு முட்டாஸ் கித்தனா பைசா பையா? தமிழ் தெரியுமா? தமிழில் தெரியாது. ரைட், ஓகே. ஒன் வீடியோ வேணா. சரி, பையாட்ட வந்து வேண்டியில்லை. அது வந்து குல்ஃபி உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஐஸ் இதெல்லாம் போட்டு அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அதில் வந்து வேண்டியில்லை. இப்படியே வந்து அம்மாக்கள் செய்கிற ஒரு விஷயங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வர கடைக்கு அடிக்கடி ஆட்கள் வந்து போயிடணும். இந்த தங்கச்சியை வந்து இதுக்குள்ளே அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து போவா. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? தரணி. படிக்கிறீங்களா? இல்லை. ஏன் படிக்கல? ஸ்கூல் போகிறது பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? டிசி வேறு ஸ்கூலில் இருக்குது. மதுரையில். முதல்ல எங்கே இருந்தீங்க? மதுரையில். நீங்கள் யார் இருக்கிறீங்களா இங்கே? நானும் எங்கள் அப்பா இருக்கோம். 2 பேர். அண்ணா தங்கச்சி அப்படி யாருமே இல்லை? அவங்களும் இல்லை. எங்கள் அண்ணா இருக்காரு மதுரையில். வந்து எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க. அங்கே இருக்காங்க. நீங்களும் இல்லைங்க தான். அங்கேட்டு தெரியாது. ஸ்கூலும் போகாமல் பாருங்கள். நிறைய பிள்ளைகள் வந்து இப்படி இங்கே ஸ்கூல் போகாமல் இருக்கணும். அவளுக்கான ஒரு முடிவுகள் வந்து இங்கே என்ன கட்டமென்று தெரியல. பாட்டு படிப்பீங்களா? தெரியாது. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களில் என்ன திறமை இருக்கு? தெரியல. கவிதை சொல்லுவீங்களா? அது எதுவுமே இல்லை. சரி. இப்போ இதில் பாருங்க, தண்ணி வந்து கொடுத்து கொண்டு இருக்கணும். இந்த டைம் தான் நல்லா இருக்குது. அப்போ தண்ணியை வந்து மேலே ஏற்றணும். அதுக்கு வந்து அந்த
கோஸுன்ற பவர் வந்து காணாது. அதால் வந்து இந்த இடத்துல வந்து வாளிக்கில் வச்சுட்டு அதிலிருந்து அப்படியே வந்து மோட்டரை போட்டு அதுக்கு பிறகு இந்த பாருங்க இப்போ மோட்டரை போட்டுட்டோம்னா அது இனி அதுக்கு பிறகு தண்ணி வந்து தண்டைப்பாட்டில் இழுக்கும். இதில் பாருங்க இந்த அம்மா வந்து சமலங்குளம் பவுனியாவில் இருந்து கனகாலம் வந்து 90ஆம் ஆண்டோடைய இதை வந்து இவையில் தான் வந்து இந்த இடத்துல வந்து கடை வச்சிருக்கணும். இப்போ வந்து அம்மாவை சந்திச்சினாங்க. நேற்றே வந்து கதைச்சிட்டோம். ஆள் வந்து வவுனியான்னு சொன்னவா எங்கேன்னு கேட்போம். கேளுங்க. பூந்தோட்டம் 90ஆம் ஆண்டு வந்தது. கட்டாரிலேருந்து வா. கட்டாரா துபாயா? சவுதியிலேருந்து. ஆ இலங்கைக்கு வராங்க. அம்மாட சொந்தம் எல்லாம் இங்கே வந்துட்டு போல இருக்கேன். ஆ சரி. கண்டியில். சரி. அப்போ இருந்ததுக்கு வந்த உடனே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி நல்லா இருக்கிறீங்களா? அம்மாவுடைய வந்து கதைச்சிருப்போம். இதில் ஒரு ஐயாவுடைய வந்து கதைப்போம். ஐயாக்களோட தான் நிறைய விஷயங்கள் வந்து கதைக்க இருக்கு. ஆரம்ப காலத்தில் நீங்கள் வரைக்கும் இங்கே என்ன தொழில் செய்திருங்க? முதல்ல இங்கே வந்த நீங்கள் இங்கே இந்தியா இலங்கை 90 வந்தோம். நீங்கள் இலங்கையில் எங்கேருந்து வந்த நீங்கள்? திருவண்ணாமலையில். மூதூர் கட்ட வச்சோம். மூதூர்லேருந்து. மூதூர் கட்ட வச்சோம். அதால் இப்படியே வந்துட்டீங்க. வரைக்கும் இங்கே என்ன தொழில் செய்திருங்க? இங்கே வந்து குச்சல் லோடுமே வேலை. என்னது? லோடுமே வேலை பார்த்தேன். லோடுமே வேலைன்னா மூடை சுமக்கிறது. மூடை லோட் ஏற்றுறது. அதுக்கு பிறகு இப்போ ஒயின் ஷாப் இல்லை. ஒயின் ஷாப்பில் ஓகே ஓகே. ஒயின் ஷாப் பிராந்தி கடை. அப்போ இந்த சம்பள காசுகள் இப்போ காரணமாக இருக்குது இங்கே வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி? ஒரு சுமாராக இருக்குது. சுமாராக இருக்குது. அங்கேருந்து வந்ததை வச்சு ஓகே வந்ததால் சரியாக இருக்கா? இல்லை வந்ததுக்கு கல்யாணம் கட்டினேன். கல்யாணம் கட்டி 2 பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சு. 2 பொம்பளை பிள்ளை நல்லா ஆரம்பிச்சிருந்தேன் கட்டு கல்யாணம் கட்டி கொடுத்தேன். 2 பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிள்ளை மூத்த பிள்ளைக்கு வந்து 2 பையங்க ஒரு பொண்ணு. 2ஆவது பிள்ளைக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ வளமையான ஒரு கேள்வி தான். உங்களுக்கு இலங்கைக்கு போகணுன்னு ஆசை இல்லை? கண்டிப்பாக ஆசை இருக்குது. ஆசை இருக்குது. அப்போ என்ன போக வரைய பண்ணல? ஏன்டா அங்கே சொத்து பத்துலாம் இருக்குல்ல எங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அப்போ வரைக்கும் தோணல. இப்போ என்ன சொத்து பத்து தோணுது? இப்போதான் நோட்டுது. அதான் சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே சொல்லலாம் இருக்குது. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு வாழ்க்கையான இங்கே வந்து கல்யாணம் கட்டினபடியா இவங்களோட சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்காங்க, கடலூர் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஒரு செட்டாக தான் வலிக்கிட்டு வந்திருக்கீங்க இலங்கையில்? நான் ஒரு ஆள் தான் தனியாக வந்தேன். இப்போ கல்யாணம் கட்டினது பிறகு தான் அவளை சொந்தம் வந்தோம். அவையில் இந்தியா? சரி சரி. எல்லாம் நம்ம சொல்லுவாங்கிறாங்க தான். அப்போ பிள்ளைகள் என்னதான் படித்தாலும் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்யலாம் தானே? இந்த அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்காது. ப்ரைவேட்டில் கிடைக்கும். ப்ரைவேட்டில் கிடைக்கும். வேணும் ப்ரைவேட்டில் கிடைக்கும். மற்ற சலுகைகள் ஏதாவது சலுகை வந்து மாதம் சம்பளம் போடுவாங்க. இங்கே ஆம்பளை ஆளுக்கு 1500 மாதம். பொம்பளை ஆளுக்கு 1000 ரூபா. அதாவது மாதத்துக்கு எங்கட நாட்டு காசு 3500 நீங்கள் இங்கே வாழக்கூடிய மாதிரி இருக்கா? அந்த 1000 ரூபா காணுமா உங்களுக்கு? இல்லை 1000 ரூபாயா? அந்த சலுகை தர்ற பணம் 1000 ரூபா. எனக்கு 1500 2500 அது எங்கே பத்த போது நமக்கு? நம்ம உழைக்கிற காட்டுனா மெயின். சரியோ. அந்த இடம் சும்மா வாழலாம். சாப்பாட்டு சாமான் பட்டு விலை குறைவிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும். மற்ற எல்லாம் இலங்கையில் இருக்கிறது. இலங்கை காட்டுக்கும் இங்கே காட்டுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு இருந்தாலும் வந்து நம்ம வந்து நான் ஒரு நாளைக்கு வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லுவேன். 1500 எனக்கு சம்பளம் இந்திய காசுக்கு. சரியா? 1500 அது மேல் மிச்சமாக கிடைக்கும். அது வண்டி பெட்ரோல் செலவு அது இதுன்னு சொல்லி நம்ம அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் காசு செலவாகும். இப்போ இதில் இருக்கிற 320 குடும்பங்களும் வந்து எத்தனை? 327 குடும்பம் இருக்குது. அப்போ எப்போ வந்த வேலை இங்கே இல்லை எல்லாருமே ஒரேடியாக 90ல் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன் இந்த முகாம் வந்து ஆரம்பத்தில் இல்லை தானே? இப்போதான் வந்து ஆரம்பமாயிருக்கு. இப்போதான் இந்த முகாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வீடுகள் எல்லாம் நாங்களா சொந்தமாக வீடு கட்டி சொந்தமாக இருந்தோம் முதல் இந்த முகாம்ல. இப்போ வந்து இப்போ அவர் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டாலின்.
அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து இங்கே வந்து இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஓட்டுரிமையும் இருக்காது? ஓட்டுரிமை இல்லை. ஆனால் காலப்போக்கில் கூட பிள்ளைகளுக்கு வேறு சான்ஸ் இருக்குது, அவளுக்கும் இருக்காது? அதுகளுக்கும் இருக்காது. என்ன இருக்கும், ஓட்டுரிமை இருந்தால் தான் நமக்கு எது சலுகையும் கிடைக்கும். அதான் ஓட்டுரிமை இல்லாட்டி சலுகை கிடைக்காது. சரி, இது வந்து இங்கே இப்படித்தான் ஒரு நடைமுறை இருக்குன்றதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, சந்தோஷம். விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்டணும் ஜோசினான். கரண்ட் வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள். திக்கா அந்த சுறுசுருள் வயரில் எங்கள் இடத்துல வந்து கருப்பு வயரில் போகும். இங்கே வீடுகளுக்குள்ளே போகிற லைனையும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதோட கயாலினி நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே தெரிஞ்சு கொண்டோம். வேறு தண்ணி எப்படி அடிக்கணும், கரண்ட் எப்படி போகுது, எப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அவையோட அன்றாட நீங்கள் முகாமண்டு பார்க்கல இப்படியான பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்ளணும். சரி, அதோட இந்த வீடியோ வந்து முடிப்போம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல வந்து தங்க கிடைச்சதை வச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வெயில் தான் அகோரம். பாய்.